வச்சு ஃபேமிலியோட நீங்க தியேட்டர்ல வந்து வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மூவி. ஆமா, டைம் டிராவல் நம்ம ஓல்டு பீரியட் நிறைய டைம் டிராவல் மூவிஸ் பார்த்துருக்கோம். நிறைய ஹீரோஸோடது நிறைய பேசிக்கலி பார்த்துருக்கோம். பட் இது ரொம்ப காமனா இல்லாம இது ஒரு யூனிக்கான கான்செப்ட்ல ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மூவி. ஸோ அதனால இது வந்து நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி. ஆமா. ஸோ அதுதான் பசங்களுக்கு வந்து அப்பா, அதாவது அப்பா எல்லா பசங்களுக்குமே அப்பா தான் ரோல் மாடலா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்றத நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம். பட் ஆனால் அதை வந்து நம்ம போய் பார்த்ததோ அது கோத்ரூ பண்ணதோ கிடையாது. ஸோ அந்த சீன்ல நம்ம போய் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை மாற்ற முடிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், என்னென்னலாம் அதை ட்ரை பண்ணியிருப்போன்றதா இது ஒரு சின்ன ட்ரை. நல்லா இருக்கு, கண்டிப்பா வந்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் நிஷா. ஸோ அனுகிரகன் மூவி இப்போதான் பார்த்து முடிச்சோம். ரொம்ப நல்லா வந்திருக்க மூவி. ஸோ முரளி ராதாகிருஷ்ணன் என்னோட கணவர் இதில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இட் இஸ் அன் எமோஷனல் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வருஷம் அவரோட உழைப்பு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வி ஆர் இன் very proud moment, me and my daughter. And இந்த டீம் என்டையர் டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாட்டும் சரி, அதில் நடித்தவங்களும் சரி, எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் நல்லபடியாக ஓடணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அவர் கூட டிராவல் பண்ணது அவரோட எமோஷனல் எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்துருப்பீங்க, கண் கலங்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு எமோஷன் அதை பற்றி பேசினா. இட் இஸ் ஹார்ட் ஒர்க், never fails. ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா இருக்குங்களா? சரி, அப்பா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல பாத்தீங்க, எப்படி இருந்தது? சூப்பரா. ஹீரோ மாதிரி இருக்காரா, வில்ல மாதிரி இருக்காரு? இப்போ ஹீரோ. ஹீரோ, கடைசி வரைக்கும் ஹீரோ தான். சரி, வந்து படம் வந்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க. இந்த படத்துல ரிவ்யூ கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? இந்த படத்தோட ரிவ்யூ என்ன கேட்டா வந்து நிறைய டைம் டிராவல் மூவிஸ் நிறைய வந்திருந்தாலும் நம்மளோட தமிழ் கலாச்சாரம், நம்ம பேரண்ட்ஸ் எப்பயுமே நம்ம கனெக்டடா இருக்கிறது தான். ஸோ நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பா அம்மாவோட சின்ன வயசை நம்ம மாத்திர முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த கான்செப்ட ரொம்ப அழகா பண்ணிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். 15 வயசு வரைக்கும் அப்பா ஹீரோவா இருப்பாரு, 15 to 25 வரைக்கும் அப்பா வில்லனா இருப்பாரு, 30+ வந்து அப்பா ஹீரோவா மாறுவாரு. அது எப்படி பாருங்க? எந்த ஸ்டேஜ்ல ஹீரோவா இருக்கணும், எந்த ஸ்டேஜ்ல வில்லனா இருக்கணும், எந்த ஸ்டேஜ்ல வந்து நண்பனா இருக்கணும்ங்கிறது வந்து ஒரு அப்பாவுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜ மகனா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ. சும்மா அடிசடி சண்டை அந்த மாதிரிலாம் இல்லாம இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பையன் அந்த நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஹீரோ வேற ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணி இப்பதான் வந்திருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. என்ன புரியல? நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கும் நம்ம பேரண்ட்ஸோட இதெல்லாம் நம்மளும் ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இந்த காலத்துல. நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த சாங் நான் கேட்டுட்டேன். எனக்கு டேரக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ எனக்கு ஆல்ரெடி அந்த குழந்தைங்க பண்ற பாட்டு எனக்கு அமைச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு பாட்டு, சாங்ஸ் நல்லா இருக்கு. இல்லை, எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஒரு அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா யூஸ் பண்ணிக்கணும். எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப அழுகையும் கிடையாது. எல்லா படத்தையும் அழுகை இருக்கும் கொஞ்சம், அந்த அழுகையும் கிடையாது. ஓகே, நல்லாவும் இருக்கு. லவ்வும் ரொம்ப இல்லை, எல்லாமே கரெக்டான பீட் லைஃப்ல இருக்கு. நல்லா இருக்கு படம். எல்லா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஹீரோட அம்மாவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ரொம்ப அழகான அம்மா ஹீரோயினா இருந்தாங்க. ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பள்ளிப்பட்டாளம்னு ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்தது. மெசேஜ் சொல்லியிருக்காரு. மெசேஜ் வந்து அப்பா ஆசைப்படுறத பையன் நிறைவேற்றி வைக்கிறான். அதான் படத்துடைய மெசேஜா நான் பார்த்தேன். படம் நல்லா பிடிக்கும், நம்ம பார்க்கலாம். நல்லா இருக்கு, வித்தியாசமான கான்செப்டா இருக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பவர், ஏதாவது ஒரு பவர் கிடைச்சா நம்மளும் ஏதாவது மாத்தலாம்னு நினைக்கலாம். அவருக்கு வந்து
பாஸ்ட்டுக்கு போற மாதிரி அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டாரு, அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு பையனுக்கு ஒரு பவர் கிடைக்குது. ஸோ அந்த பையன் அங்க போய் பழசு போய் மாத்துறான். நம்மளுக்குலாம் அப்படிலாம் கிடைச்சா அந்த மாதிரிலாம் இருக்காது. டக்குன்னு வேற மாதிரிதான் பவர்லாம் இருக்கும். பவர் வச்சு என்ன பண்றாரு, சந்தோஷமா இருந்தாரு, அப்படிதான் கதை. படத்துல சாங்ஸ் ஃபைட் எல்லாம் எதுவுமே கிடையாது. சாங்ஸ் இருக்கு. சாங்ஸ் ஒரு மாதிரி மெலோடியா அப்படியே போற மாதிரி இருக்கு. பட் ஓகே, பார்க்கலாம் ஒன் டைம். நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அந்த சின்ன பையன் வந்து படம் எடுக்கும்போது ரொம்ப சின்ன பையனா இருந்தாங்க போல இருக்கு. இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த படம். ஓகே, பார்க்கலாம். ஓவரால் ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. டைம் டிராவல் வச்சு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்பாவோட சின்ன வயசுக்கு போயிட்டு அவரோட பழைய சந்தோஷம் திருப்பி தரணும்னு சொல்ற மாதிரி கதை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப எங்கேஜா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். அப்பாவும் பையனுக்கான சென்டிமெண்ட்டா அழகா காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அனுக்கிரகம் தெய்வம் வந்து நமக்கு எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாருன்ற மாதிரி கடவுள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ கடவுள் பக்தி வச்சும் இதுல காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அப்பாவோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அந்த லைஃப் எனக்கு திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் இப்படி ஒரு வரன் கிடைச்சா நல்லா இருக்கும். பட் கிடைக்காது. பட் படத்துல இது அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு அப்பாவுக்கு ஒரு மகனுக்குள்ள பாசத்தை வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப் போர் அடிக்காம போகுது. ட்விஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம்.